வணக்கம். உங்களை குகா சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம கலசம் வைக்கிற முறையும் கலசத்துக்குள்ளார நம்ம என்னென்ன திங்ஸ் போடுறோன்றையும் நான் எங்கள் வீட்டில் எப்படி கலசம் வைக்கிறேன், அந்த கலசத்துக்குள்ளார என்னென்ன திங்ஸ் எல்லாம் போடுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேங்க. செம்புலால் ஆன சின்ன சொம்பு இருந்தாலும் சரி, எவசரம் தவிர மீது எதுனாலும் நம்ம கலசம் வைக்கலாங்க. அந்த கலசத்தில் பாதி அளவு தண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் 5 மா இலை இல்லைன்னா 9 மா இலையை எடுத்து கழுவி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பன்னீர் வேணும். அந்த பன்னீரை கொஞ்சம் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெள்ளி தட்டில் இந்த கலசத்துக்குள்ளே போகிறதெல்லாம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு வலம்புரி சங்கு. இந்த சங்கு ஏன் கருப்பாக இருக்குன்னு பார்க்காதீங்க, தொடர்ந்து கலசம் வைக்கிறதுனால அது கருப்பாயிடுச்சு. அப்புறம் கஸ்தூரி மஞ்சள், ஒரு துண்டு பச்சை கற்பூரம், அப்புறம் 5 ரூபா காயினுங்க, 5 ருபீஸ் காயின் ஒன்று, 5 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது குங்குமம் பூ. அதுக்கப்புறம் 5 முகம் உத்திராட்சம், அப்புறம் கோமதி சக்கரம் ஒன்று, முத்து ஒன்று, இதெல்லாம் தொடர்ந்து பவளம் ஒன்று. இதெல்லாம் தொடர்ந்து நான் கலசத்தில் போகிறதுனால எல்லாம் கலர் மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கெம்பு கல். அதுக்கப்புறம் இதெல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு குன்றுமணி அதில் போட்டுருவேன், வச்சா போதும். எங்கிட்ட நிறைய எந்திரங்கள் இருக்குது. ஒன்று சுதர்சன எந்திரம், இந்த சுதர்சன எந்திரம், அப்புறம் ஸ்ரீ சக்கரம் எந்திரம், குபேர காயின் ஒன்று இருக்குது. அந்த குபேரன் காயினும் அந்த குடத்துல நான் போட்டு விடுவேன். லக்ஷ்மி குபேர காயின். அதுக்கப்புறம் ஸ்ரீ சக்கரம், இந்த குடத்துக்குள்ள ஸ்ரீ சக்கரம் போடுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் லக்ஷ்மி காயின். இதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லைங்க, என்கிட்ட இருக்கிறதுனால அது எல்லாத்தையும் அதில் போட்டு வைக்கிறேன். வெள்ளி லக்ஷ்மி காயின் ஒன்று போட்டு வைக்கிறேன். அப்புறம் இது அரைக்காசம்மன் காயின். இதெல்லாம் எங்கிட்ட இருக்கிறதுனால போடுறேன், இதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் தங்கம் ஒன்று. தங்கத்தில் ஒரு சின்ன மோதிரம் இருந்தாலும் சரி, சின்ன துண்டு இருந்தாலும் சரி, அதில் போடுறது வாசனை திரவியம் தான் ரொம்ப முக்கியம். அதற்காக வெற்றி வேர் வச்சுருக்கேன். சந்தனம் ஒரு வில்லை, அப்புறம் ஜாதிக்காய் ஒன்று, மாசிக்காய் ஒன்று, அப்புறம் லவங்கம் 5, அப்புறம் ஜவ்வாது கொஞ்சம் போட்டுக்கணுங்க. இதெல்லாம் போட்டுட்டா ரொம்ப அந்த கலசம் தண்ணீர் ரொம்ப வாசனையாக இருக்கும். எப்பயுமே வாசனை இருக்கிற இடத்துல லக்ஷ்மி குடிக்கொள்வாங்க. கருகுமணியில் கோத்த மாங்கல்யம் வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு இந்த வெத்தலை குடத்துக்கு சந்தனம் குங்குமம் வச்சிடணும். நான் காமிச்சிக்கிற மாதிரி எல்லா திங்ஸும் போடணும்னு அவசியம் இல்லைங்க. உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ, ஒரு வெள்ளி, ஒரு தங்கம், ஒரு 5 ரூபா காயின் வச்சா கூட கலசத்தில் போட்டால் கூட போதும். அப்புறம் சந்தனம் வச்சுட்டு மஞ்சள் வச்சு குங்குமம் வைக்க போகிறேன். அதே மாதிரி கழுத்து பகுதியிலையும் 3 இடத்துலையும் சந்தனம் குங்குமம் வச்சிடணும். இந்த ஒவ்வொன்றா போடும்போதும் நம்ம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு இந்த கலசத்தில் நீ எழுந்துருளணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிட்டு இந்த கலசத்தை வைக்கணும். இப்படி நான் காமிச்சிருக்க மாதிரி ஒவ்வொன்றா எல்லாத்தையும் கலசத்தில் போடணும். தொடர்ந்து 2-3 வருஷம் வைக்கிறதுனால அந்த சங்கோட நிறமே மாறிடுச்சு. இதே மாதிரி மகாலட்சுமி மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே நீங்கள் ஒவ்வொரு திங்ஸாக அதுக்குள்ளே ஒவ்வொரு பொருளாக கலசத்துக்குள்ளார போடணும். மாயிலையை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் பூசின தேங்காவை, கலச தேங்காய்னு கேட்கணும். அது ஃபுல்லாக மட்டை உரிக்காமல், நாரெல்லாம் உரிக்காமல் கொஞ்சம் நாரோடையும் இருக்கும். அந்த தேங்காவை மஞ்சள் பூசி சந்தனம் குங்குமம் வச்சு பொட்டு வச்சு
அந்த குடத்து மேலே வைக்கணும். வீட்டில் கலசம் வச்சாவே அந்த பூஜை ரூமுக்கு ஒரு தனி அழகுங்க, தனி வைப்ரேஷனும் இருக்கும், ஒரு தெய்வீக கலையை உண்டாக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு நான் வச்சுருக்க மாங்கல்யத்தையும் அணிவிச்சிட்றேங்க. மாங்கல்யத்தை அணிவிச்சிட்டு அதற்கு சந்தனம், குங்குமம் வச்சு பூ வச்சிடணும். ஒரு முறை நம்ம கலசம் வச்சு பழகிட்டோம்னா நம்ம விட மாட்டோம், அதை தொடர்ந்து வச்சுட்டே இருப்போம். கலசம் வைக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குங்க. நம்ம வீட்டுக்கு தெய்வங்கள் குடியேற ஒரு நல்ல இடம், ஒரு இடம்னா அந்த கலசம் தான். அந்த கலசம் நம்ம வச்சு முடிகிற வரை, ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரையும் நம்ம எதற்காக வைக்கிறோம், உங்கள் வேண்டுதலை சொல்லி தெய்வத்தோட பாடல்கள் பாடிக்கொண்டே இந்த கலசத்தை நம்ம வைக்கணும். அப்போதான் அந்த கலசத்துக்கு சக்தி கூடும். சும்மா ஏனோ தானோம்லாம் வைக்கக்கூடாதுங்க. இந்த மாங்கல்யமும் நானே செஞ்சது தாங்க. மாங்கல்யத்தை தங்கத்தால் வாங்கிட்டு கடையில் அது கருகுமணி கோத்து கலசத்தில் மாற்றும் போது இந்த மாதிரி இந்த மணி கோத்து ஒரு நீளத்தை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி மாலையாக செஞ்சுருக்கேன். இந்த மாங்கல்யம் 1 கிராம் தான். நம்ம கடையில் கேட்டால் சாமிக்குன்னு செஞ்சு கொடுப்பாங்கங்க. அதை நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி அதனுடைய நீளத்தை ஏற்றிக்கலாம், குறைச்சிக்கலாம். கலசத்துக்கு போடும்போது பார்க்க ரொம்ப மங்களகரமாக இருக்கும். நம்ம விருப்பப்படி நம்ம இந்த கலசத்தை மலர்களால் அலங்கரிக்கலாம். அலங்கரிச்சுட்டு நம்ம 108 அஷ்டோத்திரம், லட்சுமி அஷ்டோத்திரம், உங்களுக்கு எந்த பாடல் தெரியுதோ, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக அப்படின்னு சொல்லி 108 முறை பூவுனாலையும் குங்குமத்தினாலையும் அர்ச்சனை பண்ணி நாம் வைக்க வேண்டிய ஒரு இடம் தேர்ந்தெடுத்து வச்சுருப்போம்ல, அந்த இடத்துல வைக்கலாம். அது வைக்கும்போது இந்த கலசத்தை வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தட்டு இருக்கணும். ஒரு செம்பு தட்டில் பச்சரிசி பரப்பி, எங்கிட்ட சக்கரம் எந்திரம் இருக்குது, அதை நடுவில் வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம், சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் இந்த கலசத்தை நான் வைப்பேன். ஒவ்வொரு நாளும் இந்த கலசத்துக்கு நம்ம கற்பூர தீபார்த்தனை காமிச்சிடணுங்க. ஊதுபத்தி காமிச்சிட்டு அப்புறம் நைவேத்தியமான கல்கண்டு, பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை, காலையில் நம்ம விளக்கேற்றுறதுனால விளக்கேற்றும் போதே கல்கண்டு, திராட்சை, இன்னும் பால், சர்க்கரை போட்டு எதுனாலும் வச்சு நைவேத்தியம் பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம பூ இருந்தால் பழைய பூவை எடுத்துகிட்டு புது பூ வைக்கணும். கலசம் இது மாதிரி 15 நாளைக்கு, அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரையும். அப்புறம் பௌர்ணமி அன்னைக்கு நம்ம இந்த கலசத்தை கற்பூர தீபார்த்தனை காமிச்சிட்டு இந்த கலசத்தை எடுத்து அந்த தேங்காவை இனிப்பு செஞ்சு நாம் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புதுசாக திருப்பியும் கலசம் வைக்கணும். அது மாதிரி தண்ணியை செடிக்கெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம எப்படி பழைய மாதிரி புதுசாக அந்த குடத்தை சுத்தம் பண்ணிவிட்டு புது தண்ணியை ஊற்றி பன்னீர் போட்டு அதில் இருக்க அந்த வலம்புரி சங்கு, கோமரி சக்கரம், இந்த எந்திரங்கள், முத்து, பவளம்னா அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஜாதிக்காய், மாசிக்காய், அப்புறம் கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் நம்மளுக்கு உதவாது. ஏன்னா அது ஊறி பெருசாக இருக்கும். அதை நம்ம எடுத்துட்டு புதுசாக ஜாதிக்காய், மாசிக்காய், குங்குமப்பூ, ஜவ்வாது புதுசாக கலக்கணும். மீதெல்லாம் அதே கழுவி சுத்தம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 5 ரூபா காயின் எல்லாம். இப்படி தான் நான் கலசம் வைக்கிற முறை. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குகா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.